வெளிப்படையா தெளிவுபடுத்த வேண்டிய நேரம் இதுன்னு நினைக்கிறேன். அதாவது என்னால ஒரு நிறுவனம் நடத்தப்படுது மஹியான்னு சொல்லி. அந்த நிறுவனத்துக்கு கீழே நிறைய நிறுவனங்கள் இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு பல ஆண்டுகளுடைய சிரமத்துக்கு பிறகு ஒரு நிறுவனத்தை நம்ம நடத்திட்டு இருக்கிறோம். அதுல பல தொழிலாளர்கள் இருக்கிறாங்க, பல பேருக்கு வேலை வாய்ப்புகள் கொடுத்துருக்கோம். நிறுவனம் சார்ந்த பல தொழில்கள் இருக்கு. அதுல உணவகங்கள், ரெஸ்டாரண்ட் இருக்கு, கஃபே இருக்கு, அப்புறம் அல் இஹ்சான் டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் இருக்கு. அது டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ்னா உம்ராவுக்காக அழைத்து செல்லக்கூடிய அந்த நிறுவனம் இருக்கு. அப்புறம் ஐடியில் கொஞ்சம் நிறுவனங்கள் இருக்கு. ஸோ இதெல்லாம் நம்மளால் நிர்வகிக்கப்படக்கூடிய நிறுவனங்கள். இந்த முழு நிறுவனங்களும் என்னால் நடத்தப்படக்கூடியது தான். இந்த அரசாங்கத்துக்கு உட்பட்டு நேர்மையா வரி கட்டி, ஜிஎஸ்டி கட்டி, ஐடி ஃபைல் பண்ணி, கணக்கு வழக்குகள், இது எப்படி இந்த நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டுச்சு, எந்த முதலீடு கொண்டு ஆரம்பிக்கப்பட்டுச்சு, எல்லா டாக்குமெண்டேஷனும் கவர்மெண்ட் ரீதியாக நம்மள்கிட்ட தெளிவா அல்ஹம்துலில்லாஹ் இருக்கு. இந்த நிறுவனங்களுக்கும் மற்றவங்களுக்கும் எந்த சம்பந்தமோ, எந்த ஒரு தொடர்போ, வியாபார ரீதியான தொடர்போ அல்லது வியாபார ரீதியான முதலீடோ என் தரப்பு அல்லாத மக்கள்கிட்ட இருந்து இல்லை. அல்லாஹு அலம், அல்லாஹ் அறிந்தவன். சில நேரங்களில் வாழ்க்கை சில பாடங்களை, சில அனுபவங்களை சத்தமாக தான் சொல்லிக் கொடுக்கும் அல்லது கடினமாக தான் சொல்லிக் கொடுக்கும். ஆனால் இந்த மாதிரி விமர்சனங்கள் வரும்போது அல்லது இந்த மாதிரியான கேள்விகளை நோக்கி வரும்போது ரெண்டு விஷயத்த நான் நீங்க மேல் சொன்ன அந்த கேள்வியை இணைச்சு சொல்றேன். இப்படி விமர்சனங்கள் வரும்போது என்னோட நிலைப்பாடு எப்படி ஆகும்னா, மார்க்கத்தை படிக்க ஆரம்பிப்பேன். மார்க்கம் இதுல எப்படி நம்ம நடந்துக்க சொல்லுது, இப்படி ஒரு பிரச்சனைகளோ விமர்சனங்களோ இந்த மாதிரி கேள்விகளோ வரும்போது எப்படி நடந்து கொள்ளணுங்கிற ஒரு எண்ணத்தை படிக்க ஆரம்பிப்பேன். இப்ப ரெண்டு விஷயத்த இன்னைக்கு நான் படிச்சேன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்ங்கிற ரெண்டு வார்த்தை அதுக்கு போதுமானதா இருக்கும். ஒரு அல்ஹம்துலில்லாஹ் எதுக்குன்னா, அபூதர்தா ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தோழர், அவர்கிட்ட கேட்பாங்க, அபூதர்தா, மக்கள் சில நேரம் நான் அவங்கள்ட்ட நடக்கும்போது இலைகள்ல நடக்கிற மாதிரி இருக்கு எனக்கு, சில நேரம் மக்கள்கிட்ட நடக்கும்போது முள் மேல நடக்கிற மாதிரி இருக்கு. ரெண்டு காலத்தை நான் சந்திக்கிறேன். சில நேரம் அவங்க அநீதமா நடந்துக்கிறாங்க, நானும் அநீதமா நடந்துடுறேன். அல்லது அநீதமா நடக்காம விட்டாலும் அவங்க என்னை விட போறது இல்லை, விட மாட்டேங்கிறாங்க. எப்போதுமே என்ன தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அல்லது என்னை பத்தி விமர்சனங்களோ, என்னை பத்தி சிந்தனைகளோ, என்னை பத்தி எதிர்ப்புகளோ வந்துகிட்டே இருக்கு மக்கள்கிட்ட இருந்து. நான் என்ன எப்படி எதிர்கொள்றதுன்னா, அல்லது என்னுடைய மானத்தை பத்தி பேசுறாங்க, எனக்கு என் சம்பந்தம் இல்லாத விஷயங்கள் என் மேல திணிக்கிறாங்க, என் மேல அவதூறுகளை தூக்கி போடுறாங்க. அபூதர்தா சொன்னாங்க, கடன் கொடுத்துருங்க உங்களுடைய மானத்தை அவங்கள்ட்ட. வறுமைன்னு ஒரு நாள் வரும். வறுமைன்னா தெரியுது இல்ல, பஞ்சம், பட்டினி, வறுமை, இப்படி ஒரு நாள் உனக்கு வரும். அந்த நாள்ல அந்த கடன் உனக்கு திருப்பி வரும். நாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ரசூலுல்லாஹ் கேட்டாங்க சஹாபாக்களை பார்த்து, மணில் முஃப்லிஸ், பரம ஏழை யாருன்னு சொல்லி. பரம ஏழைன்னு கேட்கும்போது சஹாபாக்கள் சொன்னாங்க, யார சொல்ல, யாருக்கு காசு இல்லையோ, வசதி இல்லையோ, பணம் இல்லையோ, ட்ரெஸ் இல்லையோ, இந்த மாதிரி பரம ஏழைன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. பரம ஏழை அவ இல்லை, நாளைக்கு மறுமையில தொழுகையோட வருவான், ஜக்காத்தோட வருவான், நோன்போட வருவான், ஹஜ்ஜோட வருவான், பெரிய பெரிய வணக்க வழிபாடுகளோட வருவான். ஆனா அவனுடைய வணக்க வழிபாடுகள் எல்லாம் தூசியா பறக்க விடப்பட்டு இவர்களுடைய பாவங்கள் எல்லாம் அவனுக்கு கொடுக்கப்பட்டு அதன் காரணமா சொர்க்கத்துக்கு தகுதியா வந்த நபர் நரகத்துக்கு தூக்கி எறியப்படுவார். அவர் தான் பரம ஏழைன்னு சொன்னாங்க. என்ன அர்த்தம்? அவர் யார்? இவரை பத்தி அவர் பேசியிருப்பார், அதனால அவர் நன்மை அவருக்கு கொடுக்கப்படும். அல்லது இவருடைய மானத்தை பத்தி பேசியிருப்பார், நன்மை அவருக்கு கொடுக்கப்படும். இப்படி அவர் நன்மைகளை சம்பாதிச்சு சொர்க்கத்துக்கு தகுதியா இருந்தவர் நரகத்துக்கு தூக்கி போடப்படுவார்னு சொன்னாங்க. பரண்டு அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் நம்மள ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தித்த அதே சோதனைகளை, அதே விமர்சனங்களை, அதே அவர்கள் மீது இல்லாத பழி சொல்ல போடும்போது அவர்கள் எப்படி எதிர்கொண்டாங்களோ, எப்படி ஆயிஷா ரலியல்லாஹு எதிர்கொண்டாங்களோ, எப்படி அலி இப்னு அபி தாலிப் எதிர்கொண்டாங்களோ, இப்படி மானம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அல்லது அவங்களுடைய கண்ணியம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அவங்களுக்கு தகுதி இல்லாத ஒரு அவதூறு அவர்கள் மேல போடப்படும் போது எப்படி அவங்க எதிர்கொண்டாங்களோ, அப்படி எதிர்கொள்ளக்கூடிய நிலைமையில அல்லாஹ் அந்த சோதனையை கடக்கக்கூடிய நிலைமையில அல்லாஹ் நம்மளே வச்சிருக்கிறதுக்கு அல்ஹம்துலில்லாஹ். ஆமா, அது பெரிய அல்ஹம்துலில்லாஹ்ல. அப்படி ஒரு சோதனையை சந்திக்கிறதுக்கு அல்லாஹ் வாய்ப்பு கொடுக்குறான்ல. அப்படி ஒரு சோதனையில வரும்போது, உன் கண்ணியத்துக்கு இழுக்கு வரும்போது நீ எப்படி கண்ணியமா நடந்து கொள்றன்னு தான் ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்தாங்க. எவ்வளவு கண்ணியத்துக்கு குறைவா அந்த சமூகம் அவங்களை நடத்தினாலும் அவங்க நடத்தினது கண்ணியமா தான், அவங்க பேசினது கண்ணியமா தான், அவங்க அதை எதிர்கொண்டது கண்ணியமா தான். அதுக்கு அல்ஹம்துலில்லாஹ். ரெண்டாவது அல்ஹம்துலில்லாஹ், அவர்கள் நம்மளை பத்தி அவர்கள் அறியாத விஷயத்த பேசுறதுனால அவர்களுடைய நன்மைகளுடைய கதவு திறக்கப்பட்டு நம்மள்ட்ட கொட்டிக்கிட்டே இருக்கு. பேசட்டுமே, இன்னும் பேசட்டும், இன்னும் எவ்வளவு பேச முடியுமோ பேசட்டும். கட்டாயமா ஒதுக்கப்பட தானே செய்வாங்க. அதாவது ரெண்டு விஷயம் இருக்கு. இன்னைக்குள்ள சூழல்ல ஒரு சத்தமான குரல்னு சொல்லி எந்த ஒரு குரலும் இல்லை சமூகத்துல. நம்ம தலைமுறையில ஒரு 5 வருஷம் அல்லது 10 வருஷம் முன்னாடி இருந்த சத்தமான குரல்கள் எல்லாமே விமர்சனங்களாலேயே அல்லது அவர்கள் மேல போடப்பட்ட பழிகளாலேயே ஒழிக்கப்பட்டுடுச்சு. அந்த பழிகளும் அந்த இழுசொல்களும் யாரால போடப்பட்டுச்சு? எதிர்த்தரப்புல இருக்கக்கூடிய மக்களால் அல்ல,
நம்ம மக்களாலே போடப்பட்ட அவதூறுகளால, நம்ம மக்களே அவர்கள் மேல சொன்ன பழிச்சொல்களால, அவங்க செஞ்ச பாவங்கள், சில பாவங்கள் எடுத்துக்கொண்டு அவங்கள விமர்சிச்சதுனால அவங்களுடைய குரல் இன்னைக்கு இல்ல. இப்ப சமூகத்துக்காக குரல் கொடுக்கக்கூடிய மனிதர்கள் அவங்க தவறு செய்வாங்க. யாருமே தவறு செய்யாதவங்க இல்ல. தவறு செய்தால் அவர்களை அழைத்து அந்த தவறுக்கு வழிகாட்ட வேண்டிய சமூகம் அவர்களை ஒதுக்கி வைக்கிறதுக்கும் விமர்சனம் செய்யறதுக்கு மட்டும்தான் முன்னாடி இருக்கு. அப்படிதானே? யாரும் வழிகாட்ட முன்னாடி இல்லையே. இப்போ நானே ஒரு தவறு செய்யறேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு என்ன வயது இருக்கும், ஒரு 30 இருக்குமா, 31 அந்த மாதிரி இருக்குமா, 30-31 வயதுல இருக்கக்கூடிய நானே ஒரு தவறு செய்யறேன்னா, அனுபவம் இல்லாத மார்க்கத்தை படித்து கொண்டிருக்கக்கூடிய அல்லது சமூக மக்களோட அதிகமா பழகாத என் மாதிரி மக்கள் தவறுகள் செய்யப்படும் போது கூட அது விமர்சனமா தான் திரும்பி வருதே தவிர வழிகாட்டல எனக்கு திரும்பி வரல. அப்ப என்னுடைய பாதையில இன்னொருவர் நாளைக்கு ஒருவர் பயணித்தாலும் அல்லது என்னுடைய பாதையில யார் ஒரு சமூகத்துக்காக பயணித்தாலும் இப்படித்தான் சமூகம் விமர்சனங்களை கொண்டு மட்டுமே அவர் அழிக்கணும்னு நினைச்சதுன்னா அது எங்க கொண்டு போய் நிப்பாட்டும்? இப்ப யாரு வருவா இந்த சமூகத்துக்காக குரல் கொடுக்க? யார் வருவா இந்த சமூகத்துக்கு வழிகாட்ட? அவர்களுடைய தவறுகளை கண்ணியமான முறையில திருத்த வேண்டியதான் நம்முடைய பொறுப்பை தவிர தவறுகளை கொண்டு ஒதுக்கி வைக்கிறது நம்மளுடைய கடமையும் இல்லை, வேலையும் இல்லை. இப்ப சமூகம் இதுல கொஞ்சம் மாறணும்னு நினைக்கிறேன்.